श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्थनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை 29ஆம் பாசுரம். சித்தஞ்சிறுகாலே. இவ்வருடம் ஸ்ரீ கோயில் கோமட்டம் சுவாமிக்கு 90வது திருநக்ஷத்திர பூர்த்தி. அந்த சுவாமி கருணையினாலே திருப்பாவை 6000 படி வியாக்கியானம் சேலையூரிலே அனுகிரகித்தார். பக்தி மேலே வாசித்து ஒவ்வொரு பதத்துக்கும் ஆராய்ந்து அர்த்தங்களை அருளி செய்தார். சுவாமி வேள்விக்குடி வாகபிரதவர்ஷி சுவாமியிடத்திலே கேட்ட அர்த்தங்களை ஆங்காங்கே தெரிவித்தார். மேலும் காஞ்சி சுவாமியுடைய சாதித்த அர்த்தங்களையும் தெரிவித்தார். சுவாமியிடத்திலே கேட்ட சில அர்த்தங்களை அடியேன் இப்பொழுது இந்த திருப்பாவை தொடரிலே விண்ணப்பித்திருந்தேன். ஸ்ரீ கோயில் கோமட்டம் சுவாமி மகனீயர்களாலே கொண்டாட பெற்றவர். காஞ்சி சுவாமி கோமட்டம் சுவாமியுடைய தாரணா சக்தியை மிகவும் கொண்டாடி இருக்கிறார். மேலும் வேள்விக்குடி வாகபிரத ரிஷி சுவாமி என்ன, பெருமாள் கோயில் உள்ளலோகம் பாஷ்யகாராச்சாரிய சுவாமி என்ன, இவர்கள் எல்லாரும் சுவாமியை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த சுவாமியுடைய 90வது திருநட்சத்திர பூர்த்தியை முன்னிட்டு ஏதோ சிறு கைங்கரியம் அடியவங்கள் செய்து வருகிறோம். அதிலே சித்தஞ்சிறுகாலே என்கிற இந்த பாசுரம் மிகவும் விரிவாக இருக்கக்கூடிய வியாக்கியானம் நாயனாருடையது. அதிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துச் சொல்கிறேன். சென்ற பாட்டிலே எப்படி 6 விஷயங்கள் என்று பிரித்து நாயனார் வியாக்கியானம் அருளி செய்தாரோ அதை போலவே இந்த பாசுரத்திலேயும் சித்தஞ்சிறுகாலையிலும் இந்த பாசுரத்தை 6ஆக பிரித்து அர்த்தம் அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திலே இதற்கு முன் பறை பறை என்று 9 தடவை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பறை என்ன என்பதை இந்த பாசுரத்திலே நிர்ணயித்து அதை பிரார்த்திக்கிறார்கள். 6ஆக பிரிப்பது முதல் விஷயம். காலமே கண்ணுறங்காதே வந்து துவளும்படியான துவரையும் என இந்த துவரை தான் முதல் விஷயம். அடுத்து 2வது போற்றுதற்கு பொருள் தேடும்படியான கலக்கமும் என 2வது கலக்கம். 3வது தங்கள் வடிவை காட்டி வளைக்கும்படியான ஆர்த்தியும் என 3வது ஆர்த்தி. நோன்பை வியாஜமாக்கி வேண்டினவற்றில் அபேட்சை அற்றபடியும் என இது 4வது விஷயம். அடுத்து பரிபூர்ணமாக கைங்கரியத்தை அபேட்சிக்கிறபடியும் இது 5வது விஷயம். கடைசி 6வது விஷயம் களை அறுத்து தர வேணும் என்று சொல்லும்படி பிரார்த்திக்கிறபடியை என இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாசுரத்திலே சித்தஞ்சிறுகாலை பாசுரத்திலே நாய்ச்சியார் அருளி செய்திருக்கிறார் என ஆரம்பத்திலே அவதாரிக்கையிலே அருளி செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த 6 விஷயங்களும் என்னவென்னு பார்க்கலாம். சுருக்கமாக அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதலிலே காலமே கண்ணுறங்காதே வந்து துவளும்படியான துவரை என இந்த பெண்கள் எல்லாரும் சிறு பெண்கள், குளிர்காலத்திலே புறப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்தோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய துடிப்பு எம்பெருமானை காண வேணும், அந்த எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்கிற துடிப்பானது சித்தஞ்சிறுகாலே வந்து என்கிற விடத்திலே காட்டப்படுகிறது. வியாக்கியானத்திலே நாயனார் பல விஷயங்கள் அருளி செய்கிறார். சிறு பெண்களாக குளிர்காலத்தில் புறப்பட மாட்டாத நாங்கள் அறப்போதோடே புறப்பட்டு வரும்படி என்னோ எங்கள் துறை இருந்தபடி என்று தெரிவிக்கிறார். அவ்வளவு துடிப்பாம் கண்ணனை உடனே காண வேணும், கைங்கரியம் செய்ய வேணும் என்கிறதிலே துடிப்பு அவ்வளவு இருந்ததனாலே சித்தஞ்சிறுகாலையிலே வந்தார்கள். துறை இருந்தபடின்னு முதல் விஷயம். அதை காலை, சிறுகாலை, சித்தஞ்சிறுகாலை என்று 3ஆக பிரித்து வியாக்கியானம் அருளி செய்கிறார்கள். காலை என்பது
செங்கல் குறைன்னு 14வது பாசுரம். அதிலே தாமசரும் உணரும்படி படியான அளவு காலையாவது என்று தெரிவிக்கிறார். தாமசர்களானவர்களும் நெடுநேரம் தூங்கக்கூடியவர்களும் எழுந்திருக்கக்கூடிய காலம் என்பது காலை. அடுத்தது ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தா என்னும் இடைச்சிகள் உணர்ந்து ஸ்வகிருத்தியத்திலே அதிகரிக்கும்படியான அளவு சிறுகாலை. ஆய்ப்பெண்கள் ஆய்ச்சியர் அவர்களுக்குன்னு ஏற்பட்டது என்ன? தயிர் கடைதல். அதை செய்கிறார்கள், விடிவு கடையாளமாக அதை சொல்லுகிறார்கள். அது சிறுகாலையாவது. அதே சித்தஞ்சிறுகாலைனா அதற்கு முன்னாடியே எழுந்திருக்கக்கூடிய நிலை. அதென்ன காலம் அப்படின்னா முனிவர்களும் யோகிகளும் உணரும் காலம் சிற்றஞ்சிறுகாலை. 6வது பாசுரத்திலே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்று அடையாளம் சொல்கிறார்களே, அதுதான் சித்தஞ்சிறுகாலை. மேலும் கண்ணனை இந்த சித்தஞ்சிறுகாலையிலே தான் வந்து பார்க்க முடியுமாம். எம்பெருமான் எப்பொழுது என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்று பட்டியலிடுகிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அவன் சித்தஞ்சிறுகாலையிலே தான் பார்ப்பதற்கு இருப்பானாம், மற்ற நேரங்களிலே அவன் காரியமாக இருப்பான் அருளி செய்கிறார். இதே சித்தஞ்சிறுகாலையே வராமல் சிறுகாலையிலே வந்தால் என்ன செய்வானாம் கண்ணன்? சிறுகாலே வரில் உன்னை காண ஒண்ணாதென்று சித்தஞ்சிறுகாலே வந்தோம், சிறுகாலே ஊட்டி உருப்படுத்தேன் என்று திருத்தாயார் தெரிவிக்கிறார். யசோதை நிலையிலே அருளி செய்கிறார் பெரியாழ்வார். சிறுகாலே ஊட்டி உருப்படுத்தேன் என்று எம்பெருமான் தன் தாய் சொல்லை கேட்டுக்கொண்டு இளங்கன்று மேய்க்க போவானாம், அது சிறுகாலே. அடுத்து விடிந்தவாறே காலிப்பின்னே போம் என மாடுகளை மேய்ப்பானாம் விடிந்த பிறகு. பிறகு எல்லியம் போதாக வரும் என நெடுநேரமாகி மாலை வருகிறான் அல்லது இரவு வருகிறான். எல்லியம் போதாக வரும், எல்லி என இரவு. நீராட்டமைத்து வைக்கையாலே ஆடி அமுது செய்யும் என இதெல்லாம் பாசுரத்தை கொண்டே அப்படியே தொகுக்கிறார் நாயனார். வந்தவுடனே யசோதை என்ன செய்கிறாள்? எம்பெருமானுக்கு நீராட்டத்திற்காக வெந்நீர் விடுவித்து அவனுக்கு நீராட்டம் கண்டருள்கிறாள். நீராட்டமைத்து வைக்கையாலே ஆடி அமுது செய்யும் என்று தந்தையோடு கூட அவன் அமுது செய்கிறான். அல்லுத்தான் வந்த விண்ணை என்கிறபடியே இருள் வந்து கொடுத்தனா உடனே ஆள் பார்த்து ஊரிலே திரியும் என்ன வெளியிலே திரிவானாம். அபிமதைகளை வேண்டினவிடங்களிலே சென்று புணர்ந்து இராநாழிகை மூவேழு சென்றவாறே இன்னும் ராத்திரி நெடுநேரம் கழித்து இங்கே வருகிறானாம். இங்கே கிடை காட்ட வரும். அது என்ன காலம்னா சித்தஞ்சிறுகாலை. அதனாலே சித்தஞ்சிறுகாலையிலே இந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். அக்காலம் அறிந்து வந்து கை கொண்டார்கள் கண்ணனை. அந்த காலத்திலே வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். ஆக சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அடுத்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் என இருக்கிறது. அதுதான் கலக்கமா. அதாவது போற்றுதற்கு பொருள் தேடும்படியான கலக்கமும் என 2வது விஷயம் அருளி செய்திருக்கிறார். அதுதான் இங்கே கலக்கம் என்று காட்டப்படுகிறது. அது என்ன கலக்கம் என்னால் நாயனார் அருளி செய்கிறார். சூட்ட கண்ட பூவை விலை மதித்து விற்பாரைப் போலே கண்டு அனுபவிக்கையே பிரயோஜனமாயிருக்கிற திருவடிகளை பெற்று வைத்து வேறொரு பிரயோஜனம் தோற்றும்படியான செயல் செய்த செல்லாமை பாராய் என்ன. அதாவது நன்னாக புஷ்பம் சூடி இருக்கிறார்கள், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தான். ஆனால் அதையே இவ்வளவு விலை போருமே, அதனால இதை வித்துடலாம் என்று விற்பாரை போலே. அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பூவை யாராவது விற்பார்களா? அப்படி விற்பது போலே கண்டு அனுபவிக்கையே பிரயோஜனம். எம்பெருமானுடைய திருவடிகளை பெற்று அதை கண்டு அனுபவிக்கிறது தான் பிரயோஜனம். அதை விடுத்து அதை கொண்டு வேறொரு பிரயோஜனம் கொள்ளும்படியாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை தான் கலக்கம் என்று காட்டுகிறார். போற்றுதற்கு பொருள் தேடும்படியான கலக்கம், பொருள்களா என்று தெரிவிப்பது அதைத்தான். அடுத்தது 3வது விஷயம், தங்கள் வடிவை காட்டி வளைக்கும்படியான ஆர்த்தி என. இது அடுத்த விஷயம். வெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என வளைக்கிறார். இங்கே வடிவை காட்டி என்று வருகிறது. அதற்கேற்றாற் போலே எங்களை வியாக்கியானத்தில் குளத்தில் பிறந்த நீ புலங்கெழு கோபியரான எங்களை கொள்ள வேண்டாவோ, நீலா குலேன சதுருஷி எங்களிலே ஒருத்தியை ஆசைப்பட்டன்றோ நீ இங்கு பிறந்தது என்ன அருளிச்சுகிறார்.
அதாவது எம்பெருமான் இந்த குலத்திலே வந்து வளர்ந்திருக்கிறான். ஆய்க்குளத்திலே எதற்காக? நப்பினேய் கல்யாணம் செய்து கொள்வதற்காகவே வந்திருக்கிறான். மேலும் திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம் இருக்கிறது, புலங்கழு கோபியர் பாடி என்று. அதனாலே இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறதுனால், பெய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு இதுவென்னால் மாநில மாமகள் மாதரிகழ்வன் இவன் என்னும் வண்டன் பூமகள் நாயகன் என்னும் புலங்கழு கோபியர் பாடி தேமலர் தூவ வருவான் சித்திரகூட துள்ளானே. இன்னும் இந்த எம்பெருமான் யார் என்னால், பேய்மகள் கொங்கை நஞ்சுண்டவன், இன்னும் பூத்தனை அவருடைய விஷங்கலந்த பாலை உண்டவன். மேலும் மாநிலமாமகள் மாதரிகழ்வன், இன்னும் பூமகள் நாயகன், இன்னும் ஸ்ரீதேவிக்கு நாயகன், பூமி தேவிக்கு நாயகன். ஆனால் இவனுக்கு யாரிடத்துல ஈடுபாடுனா புலங்கழு கோபியர். என்ன புலன் என்னால் இந்திரியம். இந்த இந்திரியங்கள் நெஞ்சை கவரும்படியான வடிவை கொண்டவர்களாம் இவர்கள். அதிலே எம்பெருமான் ஈடுபடுகிறான். ஆக மேலும் தெரிவிக்கிறார் அழகியமனவாள பெருமாள் நாயனாரே, திருமாமகள் மண்மகள் என்கிற பிரதான மகிழ்ச்சிகள் உன்னை தேடி நிற்க நீ ஆசைப்பட்டு மேல் விழும்படி உகக்கைக்கு பாடியான எங்களை. என எம்பெருமான் யாரிடத்தில் ஆசைப்படுகிறான்னு இந்த ஆய்ப்பெண்களிடத்திலே எம்பெருமான் ஆசையை வைக்கிறான் என்று காட்டப்படுகிறது. அதனாலே இந்த வடிவை கொண்டு அவனை வளைக்கிறார்கள். நீ எல்லாம் செய்து விட்டாய், எங்களுக்கு ஞானத்தை எல்லாம் உண்டாக்கினாய், இசைவையும் உண்டாக்கினாய், ஆனால் பிறகு நழுவ விடலாமா, கைங்கரியத்தை கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அதாவது உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் என நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். மேலும் நம்மாழ்வாரும் வளைத்தார், திருவானை நின்னானை கண்டாய் என்னும். அதே போல பெரியாழ்வார் வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் என்று தடுக்கையும் வளைக்கையும் ஆணையிடுகையும் பரிசிரே என்று அருளி செய்கிறார் நாயனார். இப்படி அந்த ஆழ்வார்கள் எல்லாரும் எப்படி வளைத்தார்களோ அதை போல ஆண்டாலும் இங்கே குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று அருளி செய்கிறாள். ஆக இது மூன்றாவது விஷயம், அதாவது வடிவை காட்டி வளைக்கும்படியான ஆர்த்தி. அடுத்து நான்காவது விஷயம், நோன்பை வியாஜமாக்கி வேண்டினவற்றில் அபேட்சை அற்றபடியும். என நோன்பு என்பது போலிக்காரணம். நோன்புக்காக இவர்கள் பறை பறை என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அதெல்லாம் போலி. உண்மையாக அவர்கள் வேண்டியது கைங்கரியம்தான். கண்ணன் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று பறை வாத்தியத்தை கொண்டு வரச் சொன்னானாம். அப்பொழுது இவர்கள் தெரிவிக்கிறார்கள், இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று. அதாவது இந்த பெண்கள் எல்லாரும் 9 முறை பறை பறை என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை. பறை தருவான் என்ன முதல் பாசுரத்திலும், பாடிப்பறை கொண்டு என்ன 8வது பாசுரத்திலும், போற்ற பறை தரும் என்ன 10வது பாசுரத்திலும், அரை பறை என்ன 16வது பாசுரத்திலும், இற்றை பறை கொள்வான் என்றும் பறை தருதியாகில் என்னும் 25வது பாசுரத்திலும், சாலப்பெரும்பறை என்னும் 26வது பாசுரம், உந்தன்னை பாடி பறை கொண்டு என்ன 27வது பாசுரம், அடுத்து 28வது பாசுரம் நீ தாராய் பறை என்ன ஒரு கால் சொன்னார் போலே 9 கால் சொன்ன பறை, இதை கொண்டு போங்கோள் அப்படின்னு சொல்லி கொடுத்தானாம். உடனே இந்த பெண்கள் எல்லாரும் தெரிவிக்கிறார்கள், இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இன்று ஒரு பிரயோஜனம் கொண்டு போமவர்களோ நாங்கள், உன்னிடத்திலிருந்து வேறொரு பிரயோஜனம் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கெடுவாய் யதாஸ்ருத கிராகியாய் இருக்கிறாயே. அதாவது நேர நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நினைச்சு கொண்டிருக்கிறாயே, தாத்பரிய ஞானம் உனக்கு அறியவில்லையே என்று தெரிவிக்கிறார்கள். ஆக இது 4வது விஷயம், பிராப்பியாந்தரம். வேறு பிராப்பியாந்தரம் எங்களுக்கு வேண்டாம் என்று இருக்கக்கூடிய நிலை, இதை தெரிவித்தார்கள். அடுத்து 5வது விஷயம், பரிபூர்ணமாக கைங்கரியத்தை அபேட்சிக்கிறபடியும். பரிபூர்ணமாக கைங்கரியத்தை அபேட்சிக்கிறபடியையும் என்று இது 5வது விஷயம். எம்பெருமானிடத்திலே பரிபூர்ணமான கைங்கரியம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் என அருளி செய்கிறார்கள். உற்றோமே யாவோம் என எல்லாவித உறவுமாக நாங்கள் ஆக வேணும் என ஆசைப்படுகிறார்கள். சர்வவித பாந்தவமும் உன்னோடே ஆக வேணும். ஒரு உறவை குறித்து அது உண்டாக வேணும் என்னாதொழிந்தது, இந்த உறவு வேணும்னு அவர்கள் சொல்லலை. அதனாலே ஒன்றை சொன்னால் மற்றதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும். அதனால எல்லா உறவும் நீயே ஆக வேணும். என்னென்ன உறவுகள் என்று பட்டியலிடுகிறார் அழகியமனவாள பெருமாள் நாயனார். நீ காட்டுக்கு போக மூச்சடங்கும் உறவு உண்டாக வேணும். இன்னும் சக்கரவர்த்தி ராமன் பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளின உடனே உயிரையே விட்டான், மூச்சடங்கியது. அப்படிப்பட்ட உறவு உன்னோட உண்டாக வேணும், அவ்வளவு ஸ்நேகம் உண்டாக வேணும். அடுத்து அசலூரில் வளர
பூண்டும் புலம்புமாக உறவு வேண்டும் உண்டாக வேணும். இது தேவகி புலம்பினாள். அண்டோர் ஆய்க்குளம்புக்கதும் என்ன அன்னை புலம்ப என்ன தேவகி புலம்பினாலே அப்படிப்பட்ட அந்த உறவு வேண்டும். அடுத்து, நீ அபிமத வஸ்துக்களை விஞ்சி விநியோகம் கொண்டால் பொறாதொழியில் செய்வதன் என்று வயிறு பிடித்து கொள்ளும் உறவு உண்டாக வேணும். என்ன இது யசோதை. எம்பெருமான் நிறைய வெண்ணெய் சாப்பிடுகிறான், அதனாலே வயிறு பிடித்து கொள்கிறாளாம். இது கண்ணனுக்கு ஜெரிக்குமோ, ஜீரணமாகாதே, திருண்டு குழந்தை இவ்வளவு வெண்ணெய் சாப்பிடுகிறதே என்று இப்படி பயந்தாள் யசோதை. அப்படிப்பட்ட பரிவு கொள்ளும்படியான உறவு வேண்டும். அடுத்து, நீ நில்லுங்கோள் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களைப் போலே துடிக்கும் உறவு உண்டாக வேணும் என இது இளைய பெருமாள் இளைய பெருமாளிடத்தில் நீ காட்டுக்கு வர வேண்டாம், நாட்டிலேயே இரு என்று சொன்ன பொழுது எப்படி துடித்தாரோ அந்த நிலை எங்களுக்கு, அந்த உறவும் எங்களுக்கு வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். நஜசீதா துவயா ஹீணா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதவ் என்ன எப்படி நீரை பிரிந்த மீனானது எப்படி துடிக்குமோ அப்படி துடித்தாராம் இளைய பெருமாள் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட உறவு எங்களுக்கு வேண்டும். நீ பாம்பின் வாயிலே விழுந்தாய் என்னால் பிணம்படும்படியாக பாந்தவம் வேணும் என்று எம்பெருமான் காளியின் மேலே குதித்தான் என்று கேள்விப்பட்டவுடனே நந்தகோபன் அப்படியே துடித்து விழுந்தானாம். அப்படிப்பட்ட அந்த பாந்தவம் வேணும், உறவு வேண்டும். கழிந்த பிழைகளுக்கு காப்பிடும் உறவு வேணும் என்று முன்னாடி எம்பெருமான் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறான், அதற்கு இப்பொழுது காப்பிடக்கூடியது பலர் இருக்கிறார்கள், ஆழ்வார்கள். அவர்களுடைய நிலை வேண்டும். எங்கள் வீட்டிலே இட்ட ஆசனத்தை ஊன்றி பார்க்கும் உறவு வேணும் என்று இது விதுராழ்வான் ஆசனத்தை தடவி பார்த்தானா. சம்ஸ்பிருஷம் ஆசனம் சௌரேகே விதுரஸ்ஸ மகாமதி என்று சொல்லப்படுகிறது. துரியோதனன் வீட்டிலே உண்டதனாலே அவனுடைய எண்ணமே எனக்கு வந்திருக்கும் என்று ஆசனத்தை தடவி பார்த்தானாம். துரியோதனன் பொய்யாசனம் இட்டான், நானும் ஒருவேளை இட்டிருப்பேனோ என்று. அப்படிப்பட்ட பாந்தவம் வேணும், விதுராழ்வானைப் போலே பாந்தவம் வேணும். விட்டணைக்க தேடில் வெளுக்கும் உறவு உண்டாக வேணும் என்று பிராட்டிகளைப் போலே என் நீர்மை கண்டு இறங்கி இது தகாதென்னாத என்கிற இடத்திலே ஆழ்வாரும் அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட பிராட்டியுடைய நிலையானது எங்களுக்கு வேண்டும். மேலும் உற்றோமே யாவோம், சம்பந்தம் உண்டா இருக்க பிராட்டி 10 மாதம் பிரிந்திருந்தாள். 14 ஆண்டு பிரிந்திருந்தார் பரதாழ்வான். மேலும் 16 ஆண்டு பிரிந்திருத்தல் இது அநேகமாக நம்மாழ்வாரை குறித்து அருள் செய்கிறார் என்று தோன்றுகிறது. ஏன்னா 16 ஆண்டுகள் நம்மாழ்வார் வாய் திறக்கவில்லை, கண் திறக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரிந்திருத்தல் செய்ய ஒண்ணாது என இவ்வளவு ஆண்டுகள் பிரிந்திருந்து இருக்கக்கூடாது. சரி, சேர்ந்திருந்தாலும் போராது, ஆட்செய்வோம், உனக்கே ஆட்செய்வோம் என்று தெரிவிக்கிறார்கள். தனக்கேயாக எனைக்கொள்ளும் இதே என்கிறபடியே எம்பெருமானுக்காகவே ஆட்செய்ய வேண்டும், அவன் உகப்புக்காகவே ஆட்செய்ய வேணும் என்று இதையெல்லாம் தெரிவிக்கிறார்கள். இதுதான் 5வது விஷயம், பரிபூர்ணமாக கைங்கரியத்தை அபேட்சிக்கிறபடியை என்ன. அடுத்து கடைசியாக அதில் களை அறுத்து தர வேணும் என இது 6வது விஷயம். அதாவது எம்பெருமான் அவன் எங்களை அனுபவிக்கிறான். அப்பொழுது இருவருக்கும் சந்தோஷமானது இருக்கும். ஆனால் அப்படி கூடாது, எம்பெருமானுடைய சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ரமமானா வனேத்ரயா என்று பெருமாள், பிராட்டி, இளைய பெருமாள் மூவருமாக காட்டுக்கு சென்றார்கள். மூவரும் சந்தோஷப்பட்டார்கள் என இருக்கிறது. அப்படி எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் செய்து அவர்கள் சந்தோஷப்பட அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்பட வேணும் என இது முக்கியமான விஷயம். மத்தை நங்காமங்கள் மாற்று என்ன நாயனார் அருளி செய்கிறார். நாங்கள் செய்கிற அடிமை கண்டு நீ உகந்தாள், அவ்வுகப்பு கண்டு வரும் உகப்பொழிய போக்திருத்துவ பிரதிபத்தியும் மதீயத்துவ பிரதிபத்தியும் போஜனத்துக்கு கிருமி கேசங்கள் போலே புகட வேண்டும்படி விரோதமாயிரே இருப்பது, அந்த விரோதியையும் தவிர்த்து தந்தருள வேணும் என்கிறார்கள். அதாவது நாங்கள் செய்கிற அடிமை கண்டு என இந்த எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறார்கள். அதை கண்டு எம்பெருமான் உகக்கிறான். நீ உகந்தால் உகப்பு கண்டு வரும் உகப்பொழிய படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அருளி செய்கிறார் குலசேகர பெருமாள். படியாய் கிடக்க வேண்டும் அச்சித்து போலே, ஆனால் எம்பெருமான் சந்தோஷப்படுகிறான் அதை கண்டு பவளவாய், அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் காண்பேனே என்று அருளி செய்கிறார். அதைப்போல எம்பெருமான் ஆனந்தப்படுவதைக் கண்டு உகப்பதை தவிர
போக்தத்துவ பிரதிபத்தி, சரி எனக்கு இனிமை வருகிறது என்னுடைய இனிமை என்றோ, அல்லது என்னுடையது என்ற பிரதிபத்தியோ, இந்த ஆனந்தம் என்னுடையது என்கிற பிரதிபத்தியோ இருக்கக்கூடாது. அது போஜனத்துக்கு கிருமிகேசங்கள் போலே. நல்ல போஜனம் இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு கிருமி பூச்சி விழுந்து விட்டாலோ அல்லது ஏதோ முடி இருந்தாலோ கேசங்கள் இருந்தாலோ அதை சாப்பிட முடியாது. அதை போல இப்படிப்பட்ட ஆனந்தத்திலே அது என்னுடையது என்கிற எண்ணம் வந்தால் அது தவிர்க்க வேண்டியதாக இருக்கும், அது விரோதமாக இருக்கும். அந்த விரோதியையும் தவிர்த்து தருந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இது இந்த பாசுரத்திலே மிக முக்கியமான விஷயம் என்று காட்டப்படுகிறது. கடைசியாக சேர பிடித்து இந்த பாசுரத்தின் கடைசி பத்தியிலே வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். அதாவது சத்வோத்தர காலத்திலே உணர்கையும் என சித்தஞ்சிறுகாலே பகவத் சந்நிதி ஏற வருகையும் வந்து பிறகு சேவிக்கையும் இன்னும் உன்னை சேவித்து விக்கிரகானுபவம் பண்ணுகையும் உன் பொற்றாமரை அடியே தத் சமிருத்தியை ஆசாசிக்கவும் போற்றும் என்று பல்லாண்டு பாடுகை தன் பக்கலிலே ஆபிமுக்கியம் பண்ணுவித்து கொள்ளுகையும் பொருள்களா என்று எம்பெருமான் இவருடைய ஞான பக்தி வைராக்கியங்களை பார்த்து கொண்டு கிடந்தானா. அப்பொழுது பொருள் கேளாய் என்று தெரிவிக்கிறார்கள். அது தன் பக்கலிலே ஆபிமுக்கம் பண்ணி வைத்துக் கொள்ளுகையும் அவதார பிரயோஜனங்களை விண்ணப்பம் செய்கையும் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ என தெரிவித்தாள். அதுதான். அடுத்து ஆர்த்தியை பிரகாசிப்பிக்கை குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என வளைத்தாள்களே, அது ஆர்த்தியை பிரகாசிப்பிக்கை. அடுத்து திருவுள்ளமறிய பலசாதன பலாந்தர சங்க நிவர்த்தியை காட்டுகை. வேறு பலன்களிலே ஆசையற்ற தன்மையை எம்பெருமானுக்கு காட்டுவது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் என்ன கோவிந்தா. அடுத்து சூரிகள் பரிமாற்றத்தை அபேட்சிக்கை. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாற்றைவோம் என நித்தியசூரிகள் பண்ணக்கூடிய அந்த கைங்கரிய பரிமாற்றத்தை இவர்கள் கேட்கிறார்கள். மேலும் சொரூப விரோதிகளை அறுத்து தர வேணும் என வேண்டிக் கொள்ளுகை. இன்னும் இது கடைசியாக மற்ற நங்காமங்கள் மாற்று என சுரூபத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவைகளை எம்பெருமானே தவிர்த்து தர வேணும் என்ன. இதெல்லாம் கைங்கரி ருச்சியுடையாருக்கு சுரூபமிரே இன்னும் அருள் செய்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்திலே விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நிழல் எழும்படி என்று நன்றாக தெரியும்படி கிருஷ்ணன் திருமுகத்தை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார்கள் என்ன சேரப்பிடித்து இந்த பாசுரத்திலே என்ன அர்த்தமானது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாயனார் ஆச்சரியமாக அத்தியுதமாக விளக்கி அருளியிருக்கிறார். பல பக்கங்களே இருக்கக்கூடிய வியாக்கியானம் இது. ஏதோ ஆங்காங்கு சில விஷயங்களை எடுத்து தெரிவித்திருக்கிறேன். இந்த கைங்கரியத்திலே அடியனை மூட்டிய வானமாமலை ஸ்ரீயுவே பத்மநாபன் சுவாமி, மேலும் திருமையம் ஸ்ரீயுவே சுந்தராமன் சுவாமி அவர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மன்னார்கோவில் ஸ்ரீயுவே கிருஷ்ணன் சுவாமி பிருந்தாவனத்திலே கைங்கரிய நிரந்தராக எழுந்துள்ளிருக்கிறார். அந்த சுவாமி ஒவ்வொரு நாளும் இந்த உபன்யாசங்களை கேட்டு உடனே குறிப்புகளை அத்தியாச்சரியமாக அருளியிருக்கிறார். இந்த சுவாமிக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்ட அடியார்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகியமணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.